ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च भद्रेषु नित्यं भागवत सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्वदिनं शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घयते कृमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुधल श्रीमती जयपताक स्वामी नामने नमो आचार्य पदाय नित्यकृतन गौरवत्तमताय नगरग्रामतारिणि नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुधल श्रीमती भक्तिवेदांत स्वामी नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादी भाषाते देशधारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदे गौरव भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் பார்க்க போறோம். ஸோ நேத்து நம்ம கொஞ்சம் தான் பார்த்தோம், பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். அதாவது ஸ்வயம்புவ மனு மற்றும் சதரூபா, ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தவம் பண்றாங்க. ஏன்னா பகவானை நினைச்சு அவங்க வனத்துக்கு போய் அங்க அவங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தவம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க எங்க தவம் பண்றாங்க முதல்ல அதையும் பார்த்துடலாம். எங்க சுனந்தா நதி கரையில அவங்க தவம் பண்றாங்க. ஒற்றை காலில் நின்று அவங்க 100 வருடங்கள் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி 100 வருடங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவர் மனு பகவானை பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே முணுமுணுத்துண்டே இன்னொன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அது ஆக்சுவலா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, பகவானுடைய குளோரிஃபிகேஷன், பகவானை பற்றிய புகழாரங்கள் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உயிருள்ள இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் யாரும் இருக்காரு? பரமாத்மா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் வணங்குகிறேன். அவரே எல்லாருக்கும் சாட்சியாகவும் இருக்கார் இல்லையா? இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற அனைத்திற்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பகவான் ரொம்ப தனித்துவமானவர். நாம பகவானை பார்க்கறத விட பகவான் நம்மளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா நம்ம நம்ம பண்ற தவறுகள் யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா யார் பார்த்துட்டு இருக்கா? பகவான் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அரசாங்கத்தினுடைய தண்டனையிலிருந்தும் தப்பிச்சுடலாம். ஆனால் நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுடைய தண்டனையில தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம தவறா ஏதாவது ஒண்ணு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, ஸோ அந்த இடத்துலயே யாரு இருக்காரு? பகவான் இருக்காரு. ஸோ பகவான் இருக்கும்போது உடனே அவங்களுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா தண்டனை கிடைக்கவே செய்யும். இல்லைங்க, அவங்க பாருங்க நிறைய தவறுகள் செய்யறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு தண்டனையே கிடைக்கல, ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பா பகவான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார், நம்புங்க. ஏன்னா கெட்டவங்கெல்லாம் எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா பகவான் அவங்கள கைவிட்டுடுவார். நல்லவங்க கஷ்டத்திலேயே இருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பா பகவான் அவங்கள காப்பாத்துவார். ஸோ இதை பற்றி ஏன்னா பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜென்மம் மட்டும்தான் நம்ம நினைவு வச்சுக்க முடியும். அது கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும். இப்ப எல்லாருக்கும் என்ன ஏஜோ தெரியல. ஸோ எல்லாருக்கும் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த நாள்ல உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னுட்டு எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏ டு Z இந்த டைம்ல இந்த டேட்ல எனக்கு. ஹரே கிருஷ்ணா. அதாவது இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பகவத்கீதையை இதுக்கு முன்னாடி நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு சொன்னேன், உபதேசிச்சேன். ஸோ விவஸ்வான் மனித குல தந்தையான மனுவிற்கும் மனு இச்வாகுக்கும் இப்படியே உபதேசிச்சுட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அது மறந்து போயிடுச்சு. அதாவது அந்த தொடர் விட்டு போயிடுச்சு.
அதனால திரும்ப இப்ப நான் உனக்கு வந்து இந்த பகவத்கீதைய சொல்றேன். அந்த ரகசியமான இந்த உபதேசத்தை உன் மூலியமா மனித சமுதாயம் அனைவருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அர்ஜுனன் என்ன கேட்பாரு, கிருஷ்ணா நீயும் நானும் ஒரே ஏஜ், ஜஸ்ட் ஒன்லி மந்த் தான் டிஃபரெண்ட். அப்படி இருக்கும்போது நீ சூரிய தேவனான விவஸ்வானுக்கு சொன்னன்றதை நான் எப்படி நம்புறது இல்லையா? ஏன்னா பகவான் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரு. ஆனா நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், நம்மளால என்ன பண்ண முடியாது, அனைத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. மறதின்றது ஒரு வியாதி இல்லை, அது வரம். ஏன் வரும்னு சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா மனசு ரொம்ப கஷ்டப்படும். எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா சந்தோஷமா வாழலாமே இல்லையா? ஆனா பகவானை மட்டும் மறக்காதீங்க, பகவானை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற அனைத்தையும் மறந்துடுங்க, அவ்வளவுதான். ஸோ ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு ஜென்மத்துல, அதாவது ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறும். ஸோ அவங்க வந்து, ஓ இவங்க 3 ஜென்மத்துக்கு முன்னாடி இவங்க தான் எனக்கு விரோதியா இருந்தாங்க, இப்ப அவங்களே எனக்கு வந்து குழந்தையா பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன வெட்டி துண்டு துண்டா போட்டாங்க, அவங்களே இப்ப எனக்கு கணவரா வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால மறதின்றது ரொம்ப நல்லதுதான், விடுங்க. ஸோ இங்க வந்து 84 லட்சம் ஜீவராசி நம்ம வந்து சுத்திகிட்டே இருக்கோம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா பகவான் ஞாபகம் வச்சுக்கிட்டோம், ஏன்னா அவர் பரம்பொருள், பரம புருஷர், அவர் இருக்கட்டும், நமக்கு என்ன வந்தது, நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் பகவானை மட்டும் நம்ம பிடிச்சுண்டு அவர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஏன்னா அனைத்திற்கும் ஆதாரம் அவர் தானே. இப்ப பகவான் தான் என்ன, ஹிருதயம், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்கள் தான் என்ன, ஜீவாத்மாக்கள். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஒவ்வொரு உறுப்பும் நான் எதுக்கு இந்த உறுப்புக்கு சேவை பண்ணணும், இப்ப கை சொல்லுது நான் எதுக்கு சாப்பாடை வாய்க்கு கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன். கால் சொல்லுது நான் எதுக்கு நடந்து போய் கஷ்டப்பட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரணும், நானா சாப்பிட போறேன், வாய் தானே சாப்பிட, நான் எதுக்கு போகணும். ஸோ அப்போ அது போக மாட்டேன்னு மக்கர் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, கையும் நான் வந்து ஊட்ட மாட்டேன்னு மக்கர் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும். ஸோ எல்லாம் அதை வேலையை செஞ்சாதான் நம்மளுடைய வயிற்றுக்கு உணவு போகும். வயிற்றுக்கு உணவு போனா மட்டும்தான் அனைத்து உறுப்புகளும் ஆக்டிவா செயல்படும். புரியுதுங்களா? ஸோ இப்படியே ஆக்டிவா நம்ம செயல்படணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஜீவாத்மாக்கள் யாருக்காக வேலை செய்யணும், எப்படி இந்த அனைத்து உறுப்புகளும் வயத்துக்காக வேலை செய்யுதோ அது போல நாம அனைவரும் யாருக்காக வேலை செய்யணும் அப்படின்னா பகவானுக்காக. ஸோ அவரை திருப்திப்படுத்தணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நாம வந்து நடந்துக்கணும். அததான் இங்க அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவே இடைவிடாமல், ஆக்சுவலா பகவான், இப்ப நம்ம திருப்பதிக்கு போறோம், ஜரகண்டி ஜரகண்டின்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க, ஒரு நிமிஷம் நிக்க முடியுதா? ஒரு செகண்ட் இல்ல 2 செகண்ட், அவ்வளவுதான். அப்படி பாக் கண்ணால அப்படி பகவானை பாக்கறதுக்குள்ளேயே அவ்வளவுதான், பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க இல்லையா? ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் லைன்ல நின்றுட்டு இருந்தோம், நம்மளால பகவானை சரியா பார்க்க முடியலையேன்னு யோசிப்போம். கவலையே படாதீங்க, பகவான் நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அது போல நாம வந்து பகவானை பார்க்கறோமா இல்லையான்னு தேவையில்லை, பகவான் நம்மளை பார்க்கறாரா அதுதான். ஏன்னா பகவானுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு, நமக்கு குறைந்த அளவு சக்திகள் தான். ஸோ அதை வச்சுட்டு நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை நாம பண்ணாலே போதும். ஏன்னா இந்த பௌதிக உலகம் துக்காலயம், இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா ஒரே வழி என்ன, இந்த உடலுக்கு எப்படி ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியமோ அது போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, பக்தி. பக்தி பண்ணா அங்க போயிடலாம்.
இல்லையா? இப்ப பாருங்க, டாக்டருக்கு படிச்சா டாக்டர் ஆயிடலாம். இன்ஜினியர் காலேஜ் போய் சேர்ந்து படிச்சா இன்ஜினியர் ஆயிடலாம். இல்லையா? அதுபோல நாம என்ன பண்ணணும்? பக்தி பண்ணா பகவான் கிட்ட போக முடியும். ஸோ பக்தி பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு குரு தேவை. ஸ்ரவணம், பகவானை பத்தி ஃபர்ஸ்ட் கேட்கறதன் மூலியமா பக்தியே நமக்குள்ள வரும். ஸோ அதை தான் இங்க பண்ணணும். ஸோ அடுத்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? பகவானே, நீங்க வந்து இடைவிடாமல் இந்த உலகத்தை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. நாங்க பார்க்கறோமா இல்லையா? ஐயோ! நம்ம பகவானை நினைக்கிறதே இல்லப்பா. அதனால பகவான் நம்மள நினைக்க மாட்டார் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பா பகவான் நம்மள பார்ப்பாரு. கண்டிப்பா அவரு கவனிச்சுட்டு தான் இருப்பார். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறுகள், நல்ல விஷயங்கள், பக்தி விஷயங்கள் அனைத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார். ஏன்னா அனைவருக்கும் நண்பர் அவர்தான். அப்படியாப்பட்ட பகவானை நான் வந்து வணங்குறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா குந்தி மகாராணி அவங்களுடைய பிரார்த்தனைகளும் இதே போலதான் சொன்னாங்க. என்ன? பகவானே, நீங்க இல்லாத இடம் எதுவுமே இல்லை. உள்ளும் புறமும் எல்லா இடத்துலயும் நீங்க வந்து இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் பார்க்கின்ற அனைத்திலையும் உங்களை தான் நான் பார்க்கிறேன். உங்களை போன்ற ஒரு சிறந்தவர் யாரும் இல்லை. ஏன்னா எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் பகவானே நீங்க தான் என் பக்கத்திலேயே இருந்தீங்க. அதனால என் மனசு என்ன நினைக்குது அப்படின்னா, எனக்கு எப்பவும் கஷ்டம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது அப்படின்னுட்டு யார் சொல்றாங்க? குந்தி மகாராணி சொல்றாங்க. அதே போல ஏன்னா நமக்கு வந்து அந்த ஞாபக சக்தியும் மறதியும் கொடுக்கறது யாருன்னா பகவான் தான். சர்வஸ்ய சாகம் ஸ்ருதி சந்நிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகணம் ச. ஸோ அனைத்து ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும் அந்த பரமாத்மா இருக்கார். நமக்கு ஞாபக சக்தியும் மறதியும் அனைத்தும் தருபவர் அவர் தான். ஸோ நமக்கு எதை தரணும் எதை தரக்கூடாதுன்னு பகவானுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் நீங்க பக்தி பண்ணாலே போதும். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு. நிறைய கிளைகள், பழங்கள் இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த 2 கிளிகள் இருக்கு. ஒண்ணு என்ன? ஜீவாத்மா. இன்னொன்னு பரமாத்மா. பரமாத்மா வந்து அந்த ஜீவாத்மாவே பார்த்துட்டு இருக்கு. இந்த கிளி என்ன பார்க்குமா? என்னோட பேசுமா? அப்படின்னு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஜீவாத்மா கிளி என்ன பண்ணுது? நமக்கு தான் நிறைய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு இந்திரியம், ஸோ இந்த இந்திரியத்தால என்ன சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னுட்டு, ஓகே இந்த கிளையில இருக்கக்கூடிய பழங்கள் என்ன டேஸ்ட்ல இருக்கு, இந்த கிளையில இருக்கக்கூடிய பழங்கள் என்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்னுட்டு ஒவ்வொரு கிளையில தாவி தாவி அது இருக்கக்கூடிய பழத்தை டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் பரமாத்மா என்ன பண்ணும்? இந்த ஜீவாத்மா என்ன பார்க்குமா அப்படின்ட்டு அதை வேற எதையுமே பண்ணாது. வெறும் ஜீவாத்மையே அந்த கிளியே தான் பார்த்துட்டே இருக்கும். இது என் கூட பேசினா நல்லா இருக்குமே, என் கூட பழகுனா நல்லா இருக்குமே அப்படின்னு அது யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ நமக்காக ஒருத்தர் ஏங்கிக்கிட்டே காத்துட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்படி வேஸ்டான விஷயத்துல வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பக்தி பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது, உகந்தது. ஸோ அதை தவிர ஒரு சிறந்த விஷயம் நமக்கு கிடையாது. ஓகே. ஏன்னா பரம புருஷருக்கு, ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, மனு வந்து நெக்ஸ்ட் என்ன க்ளோரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, பகவானுக்கு வந்து ஆரம்பமோ முடிவோ நடுவோ எதுவுமே கிடையாது. ஸோ பகவான் வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கக்கூடியவர், அனைவருக்கும் சொந்தமானவர். இல்லைங்க பகவான் எங்களுக்கு தாங்க சொந்தம், இல்லைங்க பகவான் எங்களுக்கு தாங்க சொந்தம் அப்படின்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அனைவருக்கும், ஒரு நபருக்கோ இல்ல ஒரு தேசத்திற்கோ அப்படி சொந்தம்னுட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. பகவான் அனைவருக்குள்ளும் இருக்காரு, வெளியும் இருக்காரு. ஆரம்பமும் முடிவும் மற்றவர். இந்த ஜட உலகில காணப்படக்கூடிய அனைத்து இரண்டுகளிலும் இருக்காரு. அதாவது சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி அனைத்துமாவும் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தானா.
இப்படி அனைத்தின் உண்மையும் பூரண மகிமையும் கொண்டவர் பகவான். அப்படி ஏன்னா ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அந்த கோவிந்தனான அந்த கிருஷ்ணரே பரம ஆளுநர். அப்படியாப்பட்ட அந்த பகவான அனைத்து காரணமானவர் அவர்தான். நித்தியமானவர், ஆனந்தமானவர், ஆன்மீகமானவர், அனைத்திற்கும் மூலம் அவர்தான். அப்படியாப்பட்ட அவரை நினைக்காம மத்ததை நினைக்கிறது நம்ம பாருங்க எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறது? சுயம்புவம்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரபஞ்ச தோற்றம், இந்த பிரபஞ்சமே என்ன? பகவானே உங்களுடைய சரீரம் தான். பகவானே உங்களுக்கு எண்ணற்ற நாமங்கள் இருக்கு, எல்லையற்ற சக்திகள் இருக்கு, சுய பிரகாசம் கொண்டவர், நீங்க பிறப்பற்றவர், மாற்றமற்றவர். ஏன்னா நமக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்கு, மாற்றங்கள் இருக்கு, உடம்புல மாற்றம் ஏற்படுதா இல்லையா? மாற்றங்களும் இருக்கு. ஆனா பகவானுக்கு எதுவுமே நடக்கவே நடக்காதான். ஏதாவது ஒரு பிக்சர்ல இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின், என்ன கேள்வி அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுக்கு எண்ணற்ற நாமங்கள் இருக்கு. பகவான் ஒரு நாமத்துலதான் அழைக்கப்படணும் அப்படின்ட்டு எல்லாம் கிடையவே கிடையாது. பகவானுக்கு எண்ணற்ற நாமங்கள் இருக்கு. என்னென்ன நாமங்கள்? கிருஷ்ணா, வாசுதேவா, ஜனார்தனா, முகுந்தா, கிரிதரி, தேவகி நந்தனா, யசோத நந்தனா, ராதா வல்லபா, மனமோகனா. சோ எவ்வளவோ நாமங்கள் இருக்கு, எண்ணிலடங்காத நாமங்கள் பகவானே உங்களுக்கு. ஏன்னா அவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு பகவானுக்கு எண்ணிலடங்காத நாமங்கள் இருக்கு, எண்ணிலடங்காத சக்திகள் இருக்கு, சுய பிரகாசம் கொண்டவர், மாற்றமற்றவர், ஆரம்பமோ முடிவோ கிடையாதவர். இந்த இந்த மொத்த பிரபஞ்சமே அவருடைய சரீரம் தான். சோ இந்த பிரபஞ்சத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ட்டு அனைத்தையும் செய்யக்கூடிய யாரு அப்படின்னா பகவான் தான். ஆன்மீக சக்தி பூரணமாக கொண்டவர். இந்த பௌதீக பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சவரும் அவர் தான். இந்த பௌதீக கல்மஷங்கள், அதாவது கல்மஷங்கள்னா குறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் பகவானை தாக்கவே தாக்காது. சோ அப்படியாப்பட்ட பகவானை நாம் என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும் இல்லையா? எப்படி பக்தி பண்ணலாம்? ஏன்னா பிரகலாதர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்படி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க செய்யுங்க. ஓகேங்களா? சோ எந்த சேவை உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கோ அதை பண்ணுங்க. இப்படி எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் பகவானுக்கு பக்தி செய்யணும். கலப்படம் இல்லாமல், எதையும் எதிர்நோக்காமல். இப்ப பார்த்தாலும் சும்மா ஒரு விளக்கேத்துட்டு ஒரு தீபம் காட்டிட்டு பகவானே எனக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு பிச்சைக்காரி போல போய் பகவான் எதிரில் நின்னுண்டு பிச்சை கேட்க கூடாது. பகவானே நான் பிறந்த பலன் உனக்கு சேவை செய்யறது, எனக்கு தேவை நீ மட்டும்தான், உன்னை தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, எதையும் நான் கேட்கவே மாட்டேன். என்ன பிரகலாதன் அப்படித்தானே சொன்னார். பகவான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வரம் வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம் பகவானே, நீ தான் வேணும். ஸோ அந்த மென்டாலிட்டி நமக்கும் வேணும். போய் பகவான் எதிர நின்றுக்கிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பலனை எதிர்நோக்கி அந்த கருமங்கள் ஈடுபட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வியாபாரி ஆயிடுறோம். நம்ம பக்தனா இல்ல வியாபாரியா? நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்படி எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தால்தான் அவங்க முக்தி அடைய முடியும். ஸோ விஷ்ணுக்கு இப்ப நம்ம டெய்லி என்னென்ன செயல்கள் செய்யறோமோ அது அனைத்தையும் விஷ்ணுவிற்கோ கிருஷ்ணருக்கோ நம்ம அர்ப்பணம் பண்ற மாதிரி நம்மளுடைய செயல்கள் இருக்கணும். வீடை சுத்தப்படுத்துறதா பகவானே உனக்காக செய்யறேன், சமையலா பகவானே உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ பூ கட்டுறத பகவானே உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், தீபாராதனை பகவானே உங்களை திருப்திப்படுத்திருக்கேன். ஸோ நீங்க என்ன செஞ்சாலும் பகவானே உங்களுக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தை பாருங்க எல்லாத்தையும் எனக்காக செய்யறா அப்படின்னு பகவான் சந்தோஷப்படுவாரா இல்லையா? எப்படி இப்ப புதுசா 2 பேர் கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க,
அந்த புது பெண் என்ன செய்வா? அந்த மணமகனுக்காக ஆசை ஆசையா அவ வந்து ஏதோ ஒண்ணு செய்றா. எதுக்காக செய்றா? கணவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஆக்டிவிட்டீஸ் அப்ப அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இல்லையா? ஸோ அப்படி நாம யாருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் இப்ப. எல்லாமே கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி உணவு ப்ரிப்பேர் பண்றது. அவருக்கு பிடிச்ச மாதிரி நாம நம்மள மாத்திக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அவருக்கு பிடிக்குமா இது? அப்படின்னு பார்த்து, பார்த்து நாம நம்பள மாத்திக்கணும். ஸோ இப்படி அந்த பகவானை நெனச்சு ஏன்னா பகவான் வந்து பூரண ஐஸ்வர்யங்கள் பூரணமானவர் அவரு. அவர்கிட்ட இது இல்ல, அது இல்லன்னு இல்ல. நம்மகிட்ட தான் நெறைய குறைகள் இருக்கு. சில பேருக்கு பணம் இருந்தால் அறிவு இருக்காது. அறிவு இருந்தால் அழகு இருக்காது. அழகு இருந்தால் தைரியம் இருக்காது. தைரியம் இருந்தால் இப்படி ஏதாவது ஒண்ணு வந்துண்டே இருக்கும். ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. ஆனா பகவான் கிட்ட அப்படி இல்ல. அனைத்தும் பூரணமாக இருக்கும். அப்படியாப்பட்ட அந்த பகவான் தான் என்ன பண்றாரு? இந்த மொத்த பௌதீக உலகம், இந்த ஜட உலகத்த படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ட்டு அனைத்து செயல்களும் செய்யக்கூடியவர். அப்படியாப்பட்ட பகவான திருப்திப்படுத்துறதுக்காக தான் நாம் இருக்கோம். ஆக்சுவலா பகவானுடைய சரீரம் தான் நாமெல்லாம். இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தும் நித்தியமான ஒரு பின்ன பகுதிகள். சொன்னேன்ல ஒரு பின்ன பகுதிகள். அந்த முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர வந்து ஒரு சாதாரண மனுஷன போல நினைக்கக்கூடாது. அவர் பூரண புருஷோத்தமன் அவரு. ஸோ நாம செய்யக்கூடிய அனைத்தும் அவருக்காக செய்யணும். நாம அனைவருக்கும் கட்டுப்பட்டவர்கள். ஆனா பகவான் கட்டுப்படாதவர். அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்மளால பண்ண முடியாது. ஆக்சுவலா நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்தருக்கு வந்து ரொம்ப வியாதி. ஏதோ ஒரு வியாதி வந்துருது. அவர் வந்து பூந்தானத்துக்கிட்ட சொல்றாரு. "சுவாமி எனக்கு வந்து இந்த வியாதி இருக்கு. நீங்க தான் அ பகவான் கிட்ட கிருஷ்ணர்ட்ட பேசுறீங்கல்ல. அ குருவாயூரப்பன்கிட்ட கேட்டு சொல்லுங்க. என் வியாதி குணமாகுமான்னு கேட்டு சொல்லுங்க." இவர போய் கேட்கிறார். வியாதி குணமாகாது. அப்படின்னு யாரு? பூந்தானத்துக்கிட்ட சொல்லியாச்சு. அவர் வந்து சொல்லிட்டாரு. "அப்ப உன் வியாதி வந்து குணமாகாதாம்." "அப்படியா?" சரின்னு அவர் வந்து அழுதுகிட்டே போயிட்டுருக்காரு. எதிரா ஒரு அம்மா வந்துட்டுருந்தாங்க. அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, "என்னப்பா ஆச்சு?" அந்த அம்மாவும் ஒரு பெரிய பண்டிதரெல்லாம் இல்ல. ஒண்ணும் படிக்காத ஒரு பக்தை அவ்வளதான். இது போல பூந்தானம் அந்த ஐயா கிட்ட கேட்டு சொன்னேன். அந்த ஐயா போய் பகவான் கிட்ட கேட்டாரு. "உனக்கு வியாதி குணமாகாதுன்னு சொல்லிட்டாங்க." "அப்படியா? யாரு? நம்ம கிருஷ்ணரா அப்படி சொன்னாரா?" "ஆமா." "ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லு. நான் போயிட்டு கேட்டுட்டு வரேன்." அப்படின்ட்டு அந்த அம்மா உள்ள போனாங்க. அந்த அம்மா போய் கேட்டதுல என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வியாதி குணமாயிடுச்சு. 2 நாள் கழிச்சு பூந்தானத்துக்கு தெரிஞ்சது. நேரா பூந்தானம் திரும்பவும் கோவிலுக்கு வர்றாரு. "சுவாமி நான் கேட்கும்போது நீங்க என்ன சொல்லிட்டீங்க? அந்த வியாதி குணமாகாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த அம்மா வந்து கேட்கும்போது அவருக்கு வியாதிய குணப்படுத்திட்டீங்களே! ஏன் சுவாமி? நான் ஏதோ தவறு செஞ்சுட்டேனா?" ஏன்னா தங்கிட்ட ஏதோ தவறு இருக்கு. அதனால பகவான் அப்படி சொல்லியிருக்காருன்னு, அதனால நான் ஏதோ தவறு செஞ்சுட்டேனா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப குருவாயூரப்பன் சொல்றார், "ஆமா. நீ வந்து வியாதி குணம் ஆகுமா? அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட கேட்ட. இல்லையா? ஆகுமோ, ஆகாதோ? சரி இருதலை பட்சமா நீ வந்து கேள்வி கேட்டுட்ட. ஆனா அந்த அம்மா வந்து என்ன தெரியுமா கேட்டுச்சு? உன்னால நடத்த முடியாத இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? கிருஷ்ணா எல்லாத்துக்கும் காரணமே நீதான். ஓகேங்களா? முழுமுதற் கடவுளான நீ நெனச்சா அனைத்தும் நடக்கும். நீ நடத்துவ. அவர் வியாதிய நீ குணப்படுத்தியே ஆகணும். புரியுதா? அப்படின்னு இருக்காங்க. பெருமாளும் ஓகேன்னு சொல்லிட்டாராம். அவங்க முழு நம்பிக்கையோட கண்டிப்பா உன்னால நடத்த முடியும். நீ அத நடத்து.
அவர் கொஸ்டின் கேட்டார். இந்த அம்மா ஆர்டரே போட்டுட்டாங்க. ஸோ உடனே பகவான் வந்து நடத்தியாச்சு. ஸோ பகவான் மேல முழு நம்பிக்கையோட பகவானே இதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவரும் ஒரு பக்தர். அவர் இன்னும் நல்ல பக்தி செய்வார். நீ எதுக்கு அப்படி ஒரு வியாதி அவர் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னுட்டு அவங்க வந்து அவ்வளோ ஒரு திடமா, இத்தனைக்கும் அந்த அம்மா படிக்காதவங்க, ஒரு பக்தை, அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து பகவான் மேல நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். அந்த பக்தி நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படி நம்பிக்கையோட நம்ம பக்தி செய்தால் பகவான் சந்தோஷப்படுவார். அவரை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது இந்த உலகத்துல. ஸோ இதெல்லாம் அவர் வந்து அப்படியே ஜபிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு அந்த தபஸ்ல. இப்படி சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிஷத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அவர் வந்து அந்த வேதத்தினுடைய முக்கியமான சாரம், பகவானுடைய இந்த குளோரிஃபிகேஷன், புகழார், அதை வந்து அவர் வந்து சொல்லிட்டே இருந்தார். அப்படி இவர் சொல்லிட்டே தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ராட்சசர்கள், அசுரர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பசியோட வந்துட்டாங்களாம். வந்ததுக்கு அப்புறம் மனிதர்களை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்கள சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ எல்லாருடைய ஹிருதயத்துல பரமாத்மாவா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு தெரியாதா, ஆஹா என் பக்தனை இப்ப இந்த அசுரர்களும் ராட்சசர்களும் சாப்பிட போறாங்க. உடனே பகவான் அங்க யஜ்ஞபதியாக அங்க வந்தாச்சு. வந்துட்டும் அவர் என்ன பண்ணார், மொத்த ராட்சசர்கள் அசுரர்கள் அனைவரையும் அழிச்சுட்டார். அழிச்சுட்டு அங்கிருந்த ஸ்வயம்புவ மனு, அவங்களுடைய மனைவியான சத்தரூபா, இவங்களை வந்து காப்பாத்தினார். ஸோ காப்பாத்திட்டு இப்ப உலகத்தை வந்து கெட்டவங்களுக்கு இருந்தும் காப்பாற்றணும் இல்லையா? ஸோ நல்லவங்களை பாதுகாக்கிறதும் யாருடைய கடமை, பகவானுடைய கடமை தான். கெட்டவங்களை அழிக்கிறதும் பகவானுடைய கடமை. ஏன்னா கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லவங்களை இம்சப்படுத்துறது, அழிக்கிறது, சாப்பிட்றது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுடுறாங்க. ஸோ உடனே யஜ்ஞமூர்த்தி அவர் என்ன பண்ணாரா, ஓகே இந்த வேலையை நானே எடுத்துட்டாதான் ஆகும், வேற யார்கிட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னுட்டு அவர் அந்த டியூட்டியா அவர் எடுத்துட்டாராம். ஆக்சுவலா மனுக்கள், இப்ப நம்ம வந்து மன்வந்தரம், அந்த மனுக்களை பற்றி பார்க்க போறோம். மன்வந்தரம் மனுர் தேவா மனுபுத்ரா சுரேஸ்வரஹம் ரிஷயோ அம்சாவதாரஸ்ச ஹரேஹ ஷட்விதம் உச்சதே. ஸோ இப்போ நம்ம வந்து மனு, ஒரு மனுக்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல வந்து யார் மனுவாக இருக்கிறார்கள், யார் ஆட்சி செய்கிறார்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்ல இப்ப இவருடைய ஆட்சி காலத்துல தேவர்களாக யார் இருந்தார்கள், அப்புறம் அந்த மனு புத்திரர்கள் யாரு, ஏன்னா மனு அந்த ராஜாக்கு குழந்தைங்க பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரு. அதுக்கப்புறம் வந்து இந்திரன், இந்திரன் யாரு, அதுக்கப்புறம் சப்த ரிஷிகள் யாரு. ஸோ அந்த நேரத்துல பகவானுடைய அவதாரம் என்ன, பகவானுடைய என்னென்ன லீலைகள் செஞ்சார், இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் மனு, இருங்க ஸ்லைட் போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் மனு யாரு அப்படின்னா, ஓ ஸ்லைடு மாறிடுச்சா, இருங்க 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 இல்லைனா ஓகே. ஸோ முதல் மனு யாரு, ஸ்வயம்புவ மனு. ஓகேங்களா, இருங்க இதை கொஞ்சம் பெருசு பண்றேன். ஓகே. ஸோ ஸ்வயம்புவ மனு. ஸோ அந்த டைம்ல தேவர்கள் யாரு அப்படின்னா யாமர்கள். ஸோ அடுத்தது அவருடைய மகன்கள் யாரு அப்படின்னா உத்தானபாதன், பிரியவிரதன். ஸோ அந்த நேரத்துல இந்திரனா யார் இருந்தது அப்படின்னா யக்ஞர் தான், பகவான் தான். ஏன்னா அந்த நேரத்துல காக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஸோ அதனால யக்ஞர் அவரே வந்து பகவானே என்ன பண்ணாரு, இந்திரன் போஸ்டும் எடுத்துட்டார். முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு நல்ல ஆத்மாவை வந்து பகவான் வந்து பிரம்மாவா
சிருஷ்டிப்பார். ஏன்னா பிரம்மாவும் ஜீவாத்மா தானே, சிருஷ்டிப்பார். ஆனா அப்படி ஒரு சிரேஷ்டமான ஆத்மா இல்ல அப்படின்ற பட்சத்துல விஷ்ணுவே பிரம்மாவாகவும் மாறிடுவாராம். ஓகேங்களா? ஸோ அதே போல இங்க வந்து அடுத்தது வந்து சப்த ரிஷிகள் யார் யாரு அப்படின்னா மரிச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலக, கிருத்து, புலஸ்திய, வசிஷ்டர். ஓகேங்களா? ஸோ அதே போல அம்சாவதாரம் பகவான் என்னென்ன அவதாரம் எடுத்தார் அப்படின்னா, பகவான் வந்து கபிலராக அவதாரம் எடுத்தார். அவர் வந்து கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் மகனாக பிறந்தார். அப்புறம் யஜ்ஞமூர்த்தியா அவதாரம் எடுத்தார். ருச்சிக்கும் ஆகூதிக்கும் மகனாக பிறந்தார். இப்படி அவரு இந்த அவதாரம் எடுத்ததற்கான நோக்கம் காரணம் என்ன அப்படின்னா, காரணம் வந்து இவங்க வந்து நம்மளுடைய மதத்தையும் ஞானத்தையும் மற்றவர்களுக்கு கற்பித்து கொடுக்கறதுக்காக தான் இப்படி வந்து அவதாரம் எடுத்தாங்க. முக்கியமா யக்ஞர் வந்து அசுரர்களை கொல்வதற்காக அவதாரம் எடுத்தார். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, ஸ்டார்டிங்கே யாரை கொல்றதுக்கு, அந்த ஸ்வயம்புவ மனு கொல்றதுக்கு அசுரர்கள்லாம் வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் அழிச்சதே யாரு, நம்மளுடைய யஜ்ஞமூர்த்தி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மனு, ஸ்வாரோஷிஷ மனு. ஸோ இவர் வந்து யாரு அப்படின்னா அக்னியுடைய மகன். ஸோ இவருக்கு வந்து தூஷிதர்கள் மற்றும் பலர் வந்து இவருக்கு வந்து தேவர்களாக இருந்தாங்க. ஸோ இவருடைய பசங்க யாரு அப்படின்னா தியூமத், அப்புறம் சுஷோனர், ரோசிஷ்மத். ஸோ அப்படியா அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மகனாக இருந்தாங்க. அடுத்தது வந்து ஆக்சுவலா அந்த டைம்ல அவருக்கு இந்திரனா யார் இருந்தது அப்படின்னா ரோச்சனர். ஸோ ரோச்சனர் யாரு அப்படின்னா யக்ஞருடைய மகன் தான் ரோச்சனர். அவர் வந்து அடுத்த இந்திரனா, ரெண்டாவது மனுக்கு அவர் வந்து இந்திரனா இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சப்த ரிஷிகள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஊர்ஜர், ஸ்தம்பர், அப்புறம் பிராணா, ததோலி, ரிஷபா, நிச்சரா, அர்வஷ் அர்வரிவத். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பகவான் என்ன அவதாரம் எடுத்தார் அப்படின்னா விபுன்ற அவதாரம் எடுத்தார். ஸோ அந்த விபு வந்து யாருக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னா வேதஷிரா அப்படின்ற ரிஷிக்கும் தூஷிதா அப்படின்ற அம்மைக்கும் வந்து யாரு விபு வந்து பிறந்தார். ஆக்சுவலா இவர் வந்து பிரம்மச்சாரியாக இருந்தார். ஸோ இவர் வந்து என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா 88,000 ரிஷிகள். ஓகேங்களா? அந்த 88,000 ரிஷிகளுக்கும், அதாவது புலனடக்கம் எப்படி செய்யணும், தவம் எப்படி செய்யணும் அப்படின்னு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர் யாரு அப்படின்னா இந்த விபு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மூன்றாவது மனு உத்தம மனு. ஓகேங்களா? இந்த உத்தம மனு யாருடைய மகன் அப்படின்னா பிரியவிரதனுடைய மகன் உத்தம மனு. அடுத்தது இந்த இருங்க ஒரு ஸ்கிரீன். ஸோ அந்த நேரத்துல இவருக்கு வந்து தேவர்களாக யார் இருந்தது அப்படின்னா சத்ய விருத்தர்கள், அப்புறம் வந்து தேவஸ்ருதர், பத்ரவர்கள் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் இவருடைய மகன்கள் யாரு அப்படின்னா பவனர், ஸ்ருஞ்சயர், யக்ஞ ஹோத்திரர் அப்படின்னுட்டு. ஸோ அந்த நேரத்துல இந்திரனாக யார் இருந்தது அப்படின்னா சத்யஜித். ஓகேங்களா? அப்புறம் வந்து சப்த ரிஷிகள், அந்த ரிஷிகள் யாரு அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து வசிஷ்டருடைய மகன்கள். யார் யாரு? பிரதமர், கௌகுந்திகி, அப்புறம் வந்து குருந்தி, தலயா, சங்கா, பிரவஹிதா, மிதா, சம்மிதா. ஸோ இவங்க எல்லாருமே யாரு? வசிஷ்டருடைய மகன்கள்.
ஸோ பகவான் என்ன அவதாரம் எடுத்தார் அப்படின்னா சத்யசேனர். ஆக்சுவலாக இவர் யாருடைய மகன் அப்படின்னா பகவான் வந்து தர்மா மற்றும் சூன்ருதா அவங்களுடைய மகனாக பிறந்தார். ஸோ யாரெல்லாம் ஜீவாத்மாக்களுக்கு, ஜீவாத்மான வெறும் மனிதர்கள் மட்டும் கிடையாது, அனைத்து ஜீவராசி யாரெல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அவர் வந்து கொன்னு குவிச்சிட்டு இருந்தார். ஸோ இந்த சத்யசேனர் அடுத்தது வந்து ஆக்சுவலா எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அவர் வந்து ரொம்ப அன்போடு இருந்தார். யாரெல்லாம் கெட்டவங்களோ அவ்வளவுதான், அவங்கள மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரா, கொண்டுட்டு இருந்தார். அடுத்தது 4வது ஓகே. ஸோ இந்த 3வது மனு நம்ம பார்த்தோம் இல்லையா, உத்தம மனு. ஸோ அவருடைய சகோதரர் தான் யாரு, தாமச மனு. ஸோ அவரும் வந்து பிரியவிரதனுடைய மகன் தான். ஸோ அவர் நேரத்துல யாரெல்லாம் வந்து தேவர்களாக இருந்தாங்க அப்படின்னா சத்தியர்கள், ஹரிக்கள், வீரர்கள், அப்புறம் வந்து வித்ருதிகள். ஓகேங்களா. அவருடைய மகன்கள் யாரு அப்படின்னா யாரு, தாமச மனு. அவருடைய மகன் வந்து பிருது, கியாதி, நரர், கேது, மொத்தம் 10 பசங்க. அதுல வெறும் 4 பசங்களுடைய பேர் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க அங்க. அடுத்தது இந்திரனா யார் இருந்தது அப்படின்னா திரிசிகர். ஓகேங்களா. ஸோ அதே போல சப்த ரிஷிகள் யாரு அப்படின்னா ஜோதிர் தாமர், பிருது, காவ்யா, சைத்ரா, அக்னி, வனகா, வைவரா. ஓகேங்களா. ஸோ இந்த நேரத்துல பகவான் என்ன அவதாரம் எடுத்தார் அப்படின்னா இந்த மனு நேரத்துல இப்ப அதாவது ஒவ்வொரு மனுக்கும் ஒவ்வொரு பகவான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்க கிட்ட தான் போவாங்க. ஸோ அந்த நேரத்துல பகவான் என்ன அவதாரம் எடுத்திருக்காரு, ஹரி. ஸோ யாருக்கு மகனா பிறந்திருக்காரு, ஹரிமேதா, ஹரிணி அவங்களுக்கு மகனாக பிறந்திருக்கார். ஸோ இந்த நேரத்துல தான் வந்து கஜேந்திரனை முதலையில இருந்து காப்பாத்தினார் இல்லையா. சரி, ஏன்னா முதலை வந்து கஜேந்திரனை கிடைச்சுன்னு இருக்கும். ஸோ அந்த கஜேந்திரனை காப்பாத்தினது இந்த ஹரி தான். ஓகேங்களா. ஸோ அப்ப கஜேந்திர மோட்சம் நடந்தது எந்த நேரத்துல, தாமச மனு. ஓகேங்களா. 4வது மனு காலத்துல தான் அது நடந்தது. ஸோ மற்ற மனுக்கள் வந்து பாருங்க 8வது ஸ்கந்தம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5வது அத்தியாயத்துல இந்த மனுக்களை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். நமக்கு வந்து இப்ப இந்த 4 மனுக்கள் மட்டும்தான் நம்ம வந்து இந்த அத்தியாயத்துல நமக்கு வந்து முடியுது. ஸோ இப்படி சொன்ன உடனேயே அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு, கஜேந்திர மோட்சமா அப்படின்னா என்ன, பகவான் என்ன பண்ணார். ஏன்னா விஷ்ணு வந்து கஜேந்திரன் அதுவும் ஒரு யானையை போய் எப்படி காப்பாத்தினார் அப்படின்னு அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா பகவானை பற்றி இப்படி கேட்கிறது, அதாவது கேட்கிறதாகட்டும் மற்றவாக்கிட்ட சொல்றதாகட்டும் அவ்வளவு மங்களத்தை தரக்கூடியது. யாரெல்லாம் இதை கேட்கிறாங்களோ சர்வ மங்களமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப பரீட்சத்துக்கு வந்து மரணம் ஏற்படதான் போகுது. ஆனாலும் அவர் வந்து எதற்காக இதெல்லாம் கேட்டாரு அப்படின்னா இன்னும் எத்தனையோ ரிஷிகள் எல்லாம் அங்க இருக்காங்க இல்லையா. பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னுட்டு தான் அவர் என்ன பண்றாராம், கேள்வி கேட்கிறாரு. நீங்க பகவானை பத்தி எங்களுக்கு அதை சொல்லுங்க. அந்த கஜேந்திரனுக்கு யாரால ஆபத்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு, என்ன நடந்துச்சு, அதை சொல்லுங்க அப்படின்னுட்டு அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. நம்ம அடுத்த கிளாஸ்ல கஜேந்திர மோட்சத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அடுத்தது வேணா உங்களுக்கு எல்லா ஸ்கிரீனும் காட்டுறேன், நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் மனு ஸ்வயம்பு மனு,
ஸ்வாரோஷிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு. ஓகேங்களா? 4 மனுக்கள். இங்கிலீஷ் இது. அடுத்தது ஆ 5வது மனு ரைவத மனு, சாக்ஷுஷ மனு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு யாரு தேவர்களாக இருந்தாங்க? அவங்களுடைய மகன்கள் யாரு? அந்த நேரத்துல இந்திரனா யார் இருந்தது? அப்புறம் வந்து ரிஷிகள், சப்த ரிஷிகள் யாரு? அப்புறம் பகவான் என்னமா அவதாரம் எடுத்தார்? எதற்காக எடுத்தார்? அந்த காரணமும் இருக்கு. ஸோ அடுத்தது எடுச்சா இப்ப நாம இருக்கிறது இந்த வைவஸ்வத மனு. ஓகேங்களா? அவர்தான் வந்து சூரியனுடைய மகன். ஸோ அந்த நேரத்தில் யாரெல்லாம் தேவர்கள் இருந்தாங்க? அ அவங்களுடைய பசங்க எத்தனை பேரு? அப்புறம் வந்து இந்திரன் யாரு? அப்புறம் வந்து அந்த சப்த ரிஷிகள். அப்புறம் வந்து பகவான் வந்து என்ன அவதாரம் எடுத்தார்? எடுத்ததற்கான காரணம் என்ன? அப்படின்னுட்டு. அடுத்தது சாவர்ணி. இன் ஃபியூச்சர்ல. இப்ப நாம இருக்கிறது 7th மனு இல்லையா? 8வது மனு சாவர்ணி மனு. ஸோ அதேதான். அடுத்தது அந்த டைம்ல யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னுட்டு நமக்கு இருக்கும். அடுத்தது வந்து ஓ ஃபர்ஸ்டே வந்துடுச்சா? இருங்க. 10வது எங்க போயிடுச்சு தெரியலையே, ஒரு நிமிஷம். காணுமேப்பா. 10, 11. இது பாருங்க. 9வது தக்ஷ சாவர்ணி அந்த மனுது. அடுத்தது 10 பிரம்ம சாவர்ணி, 11 தர்ம சாவர்ணி, 12 ருத்ர சாவர்ணி, 13 தேவ சாவர்ணி, 14 இந்திர சாவர்ணி. ஓகேங்களா? ஸோ இப்படி 14 மனுக்கள், அவங்களுடைய பசங்க தேவர்கள், அப்புறம் இந்திரன் யாரு? பகவான் என்ன அவதாரம் எடுத்தார்? சப்த ரிஷிகள், அப்புறம் வந்து பகவான் எதற்காக அவதாரம் எடுத்தார்? ஸோ அந்த ரீசன். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியாச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.